இந்த குஸ்துவத்துக்குள்ள ஒரு மரணம் இருந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த குஸ்துவத்துக்குள்ள ஒரு மரணம் இருந்தது. அதுக்குள்ள எந்த ஒரு ஜீவனும் இல்லை. மரணமான இருக்கிற காரியங்கள் தான் நம்மளை அழிவுக்கு கொண்டுட்டு போகும், அப்படிதானே? ஆனா ஜீவனமா இருக்கிற காரியங்கள் நம்மளை ஆசீர்வாதத்துக்குள்ள எடுத்துட்டு போகும், சத்தியத்துக்குள்ள எடுத்துட்டு போகும், விடுதலைக்குள்ள எடுத்துட்டு போகும். இந்த குஸ்துவத்துக்குள்ள ஒரு மரணம் இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து ஜீவனை உண்டு பண்ணார். ஹல்லேலூயா! அந்த குஸ்துவத்துக்குள்ள ஒரு ஜீவனை கொண்டுட்டு வந்தார். அந்த ஜீவன் வரும்போது அந்த மரணம் உடைந்தது, மரணம் நீங்கினது, அவன் சுகமானான். ஹல்லேலூயா! கர்த்தர் ஒரு சுகமளிப்பை கொடுத்து அவனை குணப்படுத்தினார், சுத்தமாக்கினார். எது மரணமாக இருக்கிறது, எது மரணம் போல இருக்கிறது, இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் அந்த சூழ்நிலையில அந்த காரியத்துல ஜீவனை உண்டு பண்ண போகிறார். ஆமென். ஏன்னா அவன் அழிந்து போகிற ஒரு சூழ்நிலையில தான் இருந்தான். அழிந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா அந்த சூழ்நிலையை மாற்றி புது வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார், உண்டு பண்ணாரியா. உங்களுக்கு எந்த நேரத்துல ஜீவன் வரும்னு உங்களுக்கு தெரியாது. மரணம் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், தொட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா எந்த நேரத்துல ஜீவன் வந்து நீங்க தலைகீழையா மாறுவீங்கன்னு தெரியாது. ஆனா அது வரும்போது கண்டிப்பாக நடக்கும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடன் பிரச்சனையா கர்த்தர் மாற்ற முடியும். அது மரணம் போல இருக்குது, அதை ஜீவனை கொடுத்து கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா! விசுவாசமாக நீங்க ஜெபிக்க வேண்டும், உபவாசம் பண்ணி நீங்க ஜெபிக்க வேண்டும், போராடி நீங்க ஜெபிக்க வேண்டும், மன்றாடி நீங்க ஜெபிக்க வேண்டும். அப்படியாக நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு சுத்திகரிப்பை கொண்டுட்டு வருவார், சுகமளிப்பை கொண்டுட்டு வருவார், ஜீவனை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லாரு, அவர் தெளிவாக உங்களை பார்த்து சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு. ஹல்லேலூயா! நீங்க கேட்குறீங்க, சித்தம் இருக்கா ஆண்டவரே? நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள போகணும், மாறணும், உங்களுக்கு சித்தம் இருக்கான்னு கேட்குறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் இருக்கு. அது ஆண்டவரோட சித்தத்துல இருந்தா, ஆண்டவரோட வழிநடத்தல் இருந்தா, அவரோட வார்த்தை பிரகாரம் இருந்தா, ஆவின் வழிநடத்தல் மூலியமாக இருந்தா, அது கண்டிப்பா அவங்களுக்கு நடக்கும். சுகமளிப்பு கொடுக்கிறது அவரோட சித்தம், அப்படிதானே? யாரெல்லாம் நோயோட இருக்கிறாங்களோ சுகமளிப்பு கொடுக்கிறது அவரோட சித்தமா இல்லையா? அவரோட வாஞ்சியா இல்லையா? அவரோட தாகமா இல்லையா? அவரோட இருதயமா இல்லையா? இல்லைன்னு சொன்னா அன்னைக்கு அந்த குஷ்டரோகம் அவரோட நீங்கி இருக்காது. நீங்க ஆவலா இருக்கிறீங்களோ இல்லையோ, கர்த்தர் ஆவலாக இருக்கிறார். ஹல்லேலூயா! உங்களுக்கு அந்த ஆவல் இருக்குதோ இல்லையோ, இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஆவல் இருக்கிறது. நீங்க சுத்தமாகணும், நீங்க உயர்த்தப்படணும், ஆசீர்வாதமா இருக்கணும், உயிர்ப்பிக்கப்படணும், மற்றவங்களுக்கு சாட்சியா நீக்கணும் தான் இயேசு கிறிஸ்துவோட வாஞ்சி. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். ஹல்லேலூயா! எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க.